அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழ் பழமொழியில் ஆவதும் பெண்ணாலே அடிவதும் பெண்ணாலே என்று ஒரு பிரபலமான பழமொழி ஒன்று உண்டு. இந்த பழமொழி தவறாக விளங்கப்பட்டாலும் இது என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை உருவாக்குறதும் பெண் நினைத்தால் ஒன்றை உருவாக்க முடியும், பெண் நினைத்தால் ஒன்றை அழிக்க முடியும் என்ற அடிப்படையிலே அந்த பழமொழியை விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் யதார்த்தமான உண்மையை சொல்லுகின்ற பொழுது பெண்ணின் மூலமாகத்தான் நன்மைகள் உருவாகிறது. ஒரு பெண் நினைத்தால் நன்மைகளை உருவாக்கலாம், ஒரு பெண் நினைத்தால் தீமைகளை அழிக்கலாம் என்ற ஒரு மாபெரும் பொறுப்பு பெண்ணினத்திற்கு உண்டு என்று இந்த பழமொழிக்கு மாற்று விளக்கம் சொல்லப்பட்டது. எது எப்படியோ இஸ்லாம் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அழுத்தமாக கூறிவிட்டது. ஒரு ஆண் ஒரு குடும்பத் தலைவன், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அவன் பொறுப்பாளன், அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவான். ஆனால் பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்பை இஸ்லாம் வழங்குகிறது. ஒரு பெண் தன்னுடைய வீட்டையும் கவனித்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளையும் வளர்க்குகின்ற பொறுப்பும் பெண்ணிடத்திலே இருக்கிறது. வீட்டையும் பராமரிக்க வேண்டும், குழந்தைகளையும் நல்வழிப்படுத்த வேண்டும். இப்படி நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்திலே பெண்ணினம் இருக்கிறது. ஒரு பெண் நினைத்தால் நல்லவைகளை உருவாக்க முடியும், ஒரு பெண் நினைத்தால் ஒரு தீய சந்ததிகளை உருவாக்க முடியும் என்பதை சூசகமாக இது சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நிறைய ஆண் வர்க்கத்தினர்கள் வணக்கசாலிகளாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் தந்தையினுடைய பங்கை விட தாயினுடைய பங்குதான், பெண்ணினத்தின் பங்குதான் அதிகமாக விஞ்சி இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆம், ஆவதும் பெண்ணாலே அடிவதும் பெண்ணாலே. தாய் குலங்களே, நீங்கள் போற்றுகிறீர்கள், போற்றப்படுகிறீர்கள். இஸ்லாம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது.